ஹே guys வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. சம்மர் ஆரம்பிச்சாச்சு, வீட்டில் எல்லாம் கிட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அப்படி இப்படின்னு பார்க்குறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன தான் வெளியில் வாங்கி கொடுத்தாலும் அன்ஹெல்த்தி தான். ஸோ பெட்டர் நீங்கள் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் நிறைய ரெசிபிஸ் போடலான் இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். யாருக்கெல்லாம் ரவா தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரவா தோசையிலே இன்னொரு மெத்தடுங்க, நிறைய மெத்தட் இருக்குது. இதில் நான் ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். 3 உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து ரேண்டமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நான் உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் வெள்ளை ரவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் எடுத்தோமோ அதுதான் கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட்டாக எல்லாத்துக்குமே நான் எடுத்துருந்தேன். அதனால் அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா 1 கப்பில் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரைச்சிட்டு வந்த விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் புளிக்காத தயிர், நான் எல்லாமே சொன்ன மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா நான் 2.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பெசரி நல்லா ஊற வச்சிட்றேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சதும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்ல பேட்டரை நீங்கள் கரைச்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊறி வந்தால் தாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இதை ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக அந்த பேட்ரு மாவு தனியாக வருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை எடுத்து நல்லா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. ரவா தோசை மாதிரி எனக்கு வரல, பட் தோசை ஊற்றுற மாதிரி தான் வந்தது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுருந்தேங்க. 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகி எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடிங்க. செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிட்ஸ் ரிலேட்டட் ரெசிபிஸ்லாம் வரதா இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன்.